கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. 7 முத்திரைகள் உடைக்கப்படும் காலத்திற்கும் கர்த்தருடைய இரகசிய வருகையின் காலத்திற்கும் உள்ள தொடர்பை இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். அல்லேலூயா. தானியேல் புத்தகம் அதிகாரம் 9 12 வரை வாசிப்போமானால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் முதலாம் வருகையையும் ஜனங்களின் பாவங்களுக்காக தன்னையே அவர் ஜீவபலியாக ஒப்பு கொடுத்து மீட்பை உண்டு பண்ணினதையும், அப்பொழுது முதல் சுமாராக கிபி 30 முதல் பூமியிலே கிருபையின் காலம் தொடங்கப்பட்டு அது இந்நாள் வரையிலும் நம்மை கிருபையிலே பலப்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதையும் நாம் அறிவோம். தானியேல் 9:27 எழுதியிருக்கிறபடி, வருகின்ற உலகத்தின் பிரபுவாகிய அந்திகிறிஸ்துவானவன் முதல் 3 வருடம் இஸ்ரவேலருக்கு ஒரு பொய்யான சமாதானத்தையும் பொய்யான உடன்படிக்கையும் ஏற்படுத்துவான் என்று பார்க்கிறோம். இந்த முதல் 3 வருட இறுதியில் அந்திகிறிஸ்துவானவன் பாதாளத்திலிருந்து ஏறுகிற மிருகத்தோடு இணைந்து பாழாக்குகிற செட்டைகளோடு பரிசுத்தவான்களுக்கு எதிரிடையாக எழும்பி உடன்படிக்கைக்கு துரோகியாக மாறி தேவனுடைய ஆலயத்திலே தன்னை தேவனை போல காட்டிக்கொண்டு அன்றாட பலியையும் காணிக்கையும் நீக்கி போட்டு தன்னை வணங்காதவர்களை கொன்று போட்டு மகா உபத்திரவத்தை கொடுக்கிறவனாயிருக்கிறான். இந்த பாழாக்குகிறவனாகிய மிருகமும் அந்திகிறிஸ்துவுமானவன் வெளிப்படும் முன்னே சபை எடுத்துக்கொள்ளப்பட்டு கிருபையின் காலம் நிறைவடைகிறதா இருக்கிறது. இந்த காலத்தில் சபை எடுத்துக்கொள்ளப்பட்டு கிருபையின் காலம் நிறைவடைகின்ற காலத்தில் இஸ்ரவேலரின் மனம் திரும்புதல் ஆரம்பிக்கின்றது. இதுவே முதலாம் முத்திரை உடைக்கப்படும் காலமாயிருக்கிறது. முதலாம் முத்திரை உடைக்கப்படும் காலம் என்பது முதல் 3 வருட முடிவின் காலமும் இரண்டாம் 3 வருட துவக்க காலமுமாக இருக்கிறது. கிருபையின் கால முடிவில் கர்த்தருடைய இரகசிய வருகை வருகிறதா இருக்கிறது. 2 தெசலோனிக்கேயர் 2:7-8 வரை வாசிப்போமானால், அக்கிரமத்தின் இரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது. ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினால் அழித்து தம்முடைய வருகையின் பிரசன்னத்தினாலே நாசம் பண்ணுவார். இந்த வசனங்களில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரகசிய வருகையை குறித்தும் பகிரங்க வருகையை குறித்தும் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். எப்படியெனில், தடை செய்கிறவன் என்பது பரிசுத்த ஆவியினால் அபிஷேகிக்கப்பட்ட சபை கர்த்தருடைய இரகசிய வருகையில் எடுத்து கொள்ளப்படுவதே. தடை செய்கிறதான மணவாட்டி சபை நடுவிலிருந்து நீக்கப்படுவதை குறிக்கிறது. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு மிருகமாகிய அந்திகிறிஸ்து தன்னை வெளிப்படுத்துவான். அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினால் அழித்து தம்முடைய வருகையின் பிரசன்னத்தினாலே நாசம் பண்ணுவார் என்று எழுதியிருக்கிறபடி, கர்த்தர் தம்முடைய 2ஆம் வருகையாகிய பகிரங்க வருகையிலே அவனை நாசம் பண்ணுவார் என்று அறிகிறோம். மத்தேயு 24:29-31 வரை எழுதப்பட்டிருக்கிறபடி கர்த்தருடைய 2ஆம் வருகையாகிய பகிரங்க வருகையும் இருக்கும். அந்நாட்களின் உபத்திரவம் முடிந்தவுடனே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். இதுவே வெளிப்படுத்தின சுவிசேஷம் 6:12 எழுதியிருக்கிறபடி 6ஆம் முத்திரையின் காலமாக இருக்கிறது. அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்திலே காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். வலுவாய் தொனிக்கும் எக்கால சத்தத்தோடு அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசைகளிலிருந்து கூட்டிச் சேர்ப்பார்கள். இது வெளிப்படுத்தின சுவிசேஷம் 8:1,
10:6 மற்றும் வெளிப்படுத்தின விசேஷம் 11:11 எழுதியிருக்கிறபடி 7ஆம் முத்திரை உடைக்கப்படும் காலமாயிருக்கிறது. இதிலிருந்து முத்திரைகள் உடைக்கப்படும் காலத்திற்கு முன் உள்ள காலம் என்பது கிருபையின் காலம் என்று விளங்கிக் கொள்ள முடியும். ஆகவே பிரியமானவர்களே, 7 முத்திரைகள் உடைக்கப்படும் காலம் என்பது மகா உபத்திரவத்தின் காலமாயிருக்கிறபடியால் அந்த உபத்திரவங்களுக்கு நாம் தப்பி சமாதான காலத்திலேயே, இந்த கிருபையின் காலத்திலேயே நாம் கிறிஸ்துவுக்குள் உண்மையும் சத்தியமும் நீதியும் உள்ள பிள்ளைகளாய் நடந்து அவருடைய மகா இரக்கத்தினாலும் கிருபையினாலும் காக்கப்பட்டு அவருடைய இரகசிய வருகைக்கு எடுத்துக்கொள்ளப்பட ஆயத்தமாவோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே நம்முடைய ஆவியுடனே கூட இருந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அல்லேலூயா.